ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான வீடியோ. அந்த வீடியோ அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னா என்ன அப்படி ஒரு முக்கியமான வீடியோ? அதுல என்ன அப்படி ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கு அப்படிங்கறத இந்த இதில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறோம். Hi friends, welcome back to SJ Tamil Nadu Serial and நான் உங்கள் SJ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகப்பட்ட வீடியோ ஷார்ட்ஸ்ல நிறைய பாக்குறது உண்டு. நிறைய ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நிறைய மிருகங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதும் அதை காப்பாத்துறதும் சில வெளிநாட்டு யூடியூப்ஸ் எல்லாம் அதுல உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். சில பறவைகளை காப்பாத்தி அதை ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பறந்து போய் அதாவது குடும்பத்தை கூட்டிட்டு வர்ற மாதிரி நமக்கு ஒரு கூஸ் பம்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு புண்டரிக்கிற விதமான சில வீடியோஸை நம்ம பார்க்கலாம். நமக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு லெவல்ல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ எல்லாத்துக்குமே அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்க. ايش قاعد تعمل؟ من وين جبت لهم هذا الاكل؟ هذا كم بيع؟ ليه؟ طعم الإبل. تريد تطمن البفلوش؟ تحب البسس انت؟ تضل طعم البسس بس ملاقي تاكل امانه تحكي الصراحه. لا لا والله لا يعني مطعمين وانت مش ملاقي تاكل؟ ليش اكلت اليوم؟ لسه مش مكتوب. வீடியோ பார்த்திருப்பீங்க. என்ன இருக்கு, ஒரு சிறுவன் பூனைக்கு சாப்பாடு கொடுத்தான். இதுல என்னப்பா இருக்கு, ஊர்ல எல்லாம் ஏகப்பட்ட பேரு வீட்டுல எல்லாம் நாங்க வளர்க்குறோம், ஊர்ல எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நம்ம அழகா சொல்லிட்டு கடந்து போகலாம். ஆனா இதோட தனி சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா எடுக்கப்பட்ட இடமும் எடுக்கப்பட்ட நேரமும். இந்த ரெண்டு நாள் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ காட்சிப்படுத்தப்பட்ட இது ரெக்கார்ட் செய்யப்பட்ட இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடந்த 630 நாளா உண்டு போட்டு ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்கு உட்பட்டு இஸ்ரேலோட அந்த நடவடிக்கை, இஸ்ரேலோட தாக்கத்தில் அழிக்கப்பட்ட காசா இருக்கு தெரியுமா, அந்த காசால கடந்த வாரம் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அப்ப கடந்த வாரம் அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் எப்படியாப்பட்ட நேரம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட உணவு எல்லாமே முடக்கப்பட்டு 2 மாசத்துக்கு மேல கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டு, உணவு கிடையாது, கரண்ட் கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காசு. அப்படியாப்பட்ட காசால இந்த மாதிரி ஒரு அதாவது ஆரதி சொன்னாப்ல, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை ஒழித்திடுவோம். ஒரு தனிப்பட்ட ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னு இந்த உலகத்தை அழிப்போம்னு சொன்ன பாரதி, ஏகப்பட்ட பேருக்கு உணவு இல்ல. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க, தனக்கு மிஞ்சினே தானம் அப்படின்னாங்க. தனக்கு மிஞ்சினதான் தானம் செய்யணும். ஆனா தனக்கே இல்லைன்னாலும் தானம் செய்யறான் பாரு. அதுதாங்க இந்த வீடியோட மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா உங்களுக்கே சாப்பிடறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா தாத்தா மக்கள் அவ்வளவு சந்தோஷம், சொர்க்கம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு. ஆனா அந்த வேளை சாப்பாடு கிடைக்கும் போது அதுல இருந்து இந்த மிருகங்களும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் அப்படின்னு நினைச்சு கொடுக்காம பாருங்க அந்த சிறுவன். அவன் எவ்வளவு பெரிய மனுஷன். அவன் நம்ம எல்லாத்தையுமே கடந்து சென்ற ஒரு மனுஷன். அவெல்லாம் உயர்த்தி வைக்க வேண்டிய ஒரு மனுஷன். அதெல்லாம் சொல்லவே முடியாது, வார்த்தையே கிடையாது. அது புள்ள இருக்கி சம்பவத்தை பார்க்கும்போது, சம்பவத்தை கேட்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு வீடியோஸ் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். இப்படியாப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம அடுத்தவங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நன்மை எங்க பார்க்க முடியும். ஒரு நன்மைமா இப்படி உள்ள மனுஷனை தான் இவன் கொண்டுட்டு இவன்லாம் தீவிரவாதி அப்படிங்க. அந்த ஜியோனிஸ்ட நாசக்கார காட்டு மிராண்டியான அந்த இஸ்ரேல் ராணுவம் நினைச்சு பாருங்க. அவன் இறக்கம் இல்லாம குழந்தைய கொள்றான், இறக்கம் இல்லாம பெண்களை கொள்றான். ஆனா சாவோமா வாழ்வோமா அடுத்த நிமிஷம் நமக்கு என்னன்னு கூட தெரியாது. அவன் ஒரு பூனைக்கு அது பசியால செத்து போக கூடாதுன்னு நினைச்சிட்டு சாப்பாடு கொடுக்காம பாருங்க. அதுதான் அவனோட மதம் அவனுக்கு போதிச்சு கொடுத்தது. இவனோட மதம் கொள்ள போதிச்சு கொடுத்தது, அவனோட மதம் காக்க போதிச்சு கொடுத்தது. அதுலதான் வித்தியாசப்படுறான், அதுலதான் நிக்கான். இன்னைக்கு இந்த சியோனிச கும்பலுக்கு பூஜா பிடிச்சு நிக்கிற நீ எல்லாம் நாண்டுட்டு சாவனண்டா, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் அந்த சியோனிச கும்பலுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இத்தனாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காது, இத்தனாயிரம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காது. பசி உணவை நீ தடை பண்ணிட்டு நீ இவ்வளவு பண்றேன்னா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய கேப் மாதிரி, நீ எல்லாம் என்ன நாசம், உனக்கெல்லாம் என்ன நன்மை கிடைச்சிருங்க, எந்த கடவுள உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தா. இதெல்லாம் மூதேவி திட்டாம இருக்க முடியாதா இந்த மாதிரி. உண்மையில ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்ல வீடியோ, ரொம்ப பிடிச்ச வீடியோ. அதனால இதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணி இதை நம்ம சேனல்ல போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.